எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன காணொளி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி வந்து பிறந்துருச்சு. நேற்று ஆடி 1 வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆடி மாதத்திற்கு எப்படி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க, அது எப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா அந்த வீடியோ காணொலியை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்திற்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு, ஆடி மாதத்தில் மட்டும் வந்து ஏன் அம்மன் வழிபாட்டில் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். மாரியம்மன், துர்க்கை, காளி போன்ற பெண் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களும் இந்த மாதத்தில் நடத்துகிறாங்க. இருந்தும் இது வந்து ஏன் அம்மன் பெயரால் அழைக்கப்படாமல் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி ஆடி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது பல்வேறு ஆன்மீக, விவசாயம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படுது. இதில் தான் நம்ம கிடா வெட்டுதல் இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் அப்படின்றது பெண் தெய்வ வழிபாட்டிற்கான மாதம், நமக்கு நல்லா தெரியும். எத்தனையோ மாதங்கள் இருக்குது, அப்போ ஏன் ஆடி மாதம் மட்டும் அந்த அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறது இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அப்படின்றது ஒரு தேவ மங்கையினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி புராணங்கள் வந்து சொல்லுது. தேவ மங்கைனா ஒரு பெண்ணுடைய பெயர் அது. இதற்கு வந்து புராணத்தில் கதை ஒன்று சொல்லப்படுது. அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி சிவபெருமானை பிரிஞ்சு தவம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ சிவபெருமான் வந்து தனிமையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த தேவ மங்கை ஆடி என்ன செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு உருவம் எடுத்து கைலாயத்திற்கு உள்ளே போய் யாருமே தெரியாத வண்ணத்தில் உள்ளே போகிறான். பாம்பு வடிவத்தில் நுழைஞ்சு பிறகு வந்து பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். அப்போ ஒரு கசப்பான சுவையை வந்து சிவபெருமான் வந்து உணர்றாரு. தன்னை நோக்கி வர்றவ வந்து பார்வதி இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்துடுறாரு. உணர்ந்தோடனே என்ன பண்ணுறாரு, சூலாயுதத்தால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆடிங்கிற பெண்ணை வந்து அழிக்கிறதுக்கு நினைக்கிறாரு. அழிச்சிடலாம் இவ யாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அந்த சூலாயுதத்திலேருந்து வெளிப்பட்ட தீப்பொறி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆடி அப்படிங்கிற அந்த பெண்ணை புனிதமடைய செய்யுது. அப்போது அவள் சிவபெருமானை வணங்கி, ஒரு நிமிஷமாவது தங்களுடைய அன்பு பார்வை வந்து என்னோட மேலே விழுகணுங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சிவபெருமானை வந்து வேண்டிக்கிறான். வேண்டும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, என்னோட பார்வதி தேவி என் பக்கத்தில் இல்லாதப்ப நீ அவளை மாதிரி வடிவம் எடுத்து உருவம் எடுத்து நீ வந்தது தப்பு, அதனால நீ வந்து கசப்பு சுவையுடைய மரமாக நீ பூலோகத்தில் போய் பிறந்துரு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறார் சிவபெருமான். அப்போது அவள் விமோச்சனம் கேட்குறா, இந்த சாபத்திலிருந்து நான் எப்படி விமோச்சனம் பெறுறது, அதையும் நீங்களே சொல்லுங்க இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, கவலைப்படாத, நீ மரமாகி போனாலுமே ஆதிசக்தியோட அருள் உனக்கு கிடைக்கும். அப்போ வந்தீங்கன்னா சக்தியை வழிபடுறது எப்படி வழிபடுறாங்களோ அது மாதிரி உன்னையும் மக்கள் வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அம்மன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையை வந்து நம்ம வேப்பிலையும் சேர்த்து நம்ம கும்பிட்றோம். இதில் வந்து வேப்பிலை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆடிங்கிற பெண்ணுக்கு வந்து சிவபெருமான் வந்து சாபம் கொடுத்து சாப விமோச்சனத்திற்காக தான் இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளித்தோம் அப்படின்னா மாங்கல்ய பலம் கூடும். அதே மாதிரி ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கணவனுடைய ஆயுள் நீடிக்கும், குழந்தை வரம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பதுதான் இந்த விரத வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா துளசி வழிபாடு அப்படின்றது அரிதான பல பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் வளர்பிறை நாட்களில் துளசி வழிபாட்டை செஞ்சு வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் பக்தர்கள் கூழ் வார்த்தல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கெடுத்தல் இந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்க. தீ மிதித்தல் இந்த மாதிரி நேர்த்திக்கடன்லாம் செய்கிறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அம்மன் வழிபாட்டிற்கு மிகுந்த விசேஷமான நாட்கள். அந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலத்தில் நம்ம வந்து எலுமிச்சம்பழ விளக்கு அப்படின்றது வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து போடுறது தான் இந்த ஆடி மாதத்தில் மிகச்சிறந்த விசேஷமாக சொல்லப்படுது. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடிய ஆசை பெறுவதற்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான நாள். ஆடி கிருத்திகையை பற்றி அடுத்த ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக. ஆடி பூரம் அப்படின்றது ஆண்டாள் அவதரித்த நாள். அந்த நாளில் ஆண்டாள் அம்பாள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடக்கும். அது மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லி சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுடைய நீண்ட ஆயுளுக்காக இருக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பும் இந்த ஆடி மாதத்தில் தான் வரப்போகுது. இத்தனை சிறப்புக்குரிய இந்த ஆடி மாதத்தில் ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட்டு நிறைய பலன்களை வந்து அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன், மறந்துடாதீங்க.